இந்த 2.5 மணி நேரம் உன்னால பிடிக்க முடியாம கை கால் ஆடுதுன்னா இது என்ன கணக்கு எனக்கு புரியல. ஒன்று விஜய், இன்னொன்று ஆதவர்ஜனா. மற்றதெல்லாம் சோத்துக்கு சேர்த்தவங்களுக்கு அவங்களுக்குலாம் இருக்கிறது வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரியும். அவங்ககிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வச்சுக்கணும். ஏன் பொது வெளியில் திரு விஜய் அவர்கள் பொது வாகனத்தில் செல்வதற்கும் செய்தியாளர்களை கிட்ட சந்திக்கிறதுக்கும் ஏன் தவிர்க்கிறார்? இப்ப ஃப்ளைட் வரும். இப்போ நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் கிளாஸ்ல போய் உட்காருங்க. உங்க பக்கத்துல நல்ல கெட்ட நேரமா என்ன மாதிரி ஆள் போய் வந்துட்டான். ஹலோ விஜய், என்ன சார் இப்படி கப்படி இதே நல்லா கேளுங்க. ஆதவர்ஜனா தாவேக்காக்கு வந்த பின்பு ஒரு தாவேக்கா, ஆதவர்ஜனா வரத்துக்கு முன்னாடி தாவேக்கா வேற. இவங்க கட்சி கூடுற விசிலடிச்சாங்குச்சியில பாதி பேர் சரக்கு அடிச்சுட்டு தான் வரான். அவனை நம்பிதான் இவனுக்கு ஓட்டுலேயே நிக்கிறானுங்க. அண்ணாரி வேலை வழியா போயிட்டு வெள்ளை வெட்டி, இப்போ 4ஆம் வெள்ளை வெட்டி வேலை சீட்டு போயிட்டு லெட்டர் போட போனா என்ன இழுத்துக்கிறான். சார் என்கிட்ட கட்சியில சார் நீ ஆரம்பிங்க சார், ஒரு சீட்டு தரோம் சார், வேணாம் சார். எம்எல்ஏ மூர்த்தி அவர்களுக்கும் எம்எல்ஏ பிடி பழனிராஜனுக்கும் இவர்களுக்கெல்லாம் மியூச்சுவலான ஒரு சண்டை. யார் அதிகமா லஞ்சம் வாங்குறது போட்டி. நான் மதுவிலக்கு அமைச்சர் அப்படின்னு போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் பணத்தை சூறையாடி லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் ஜி. சார், இப்போ திடீர்னு ஒரு பரபரப்பான நியூஸ் வருது. அதாவது ஆதவர்ஜனாட்டிருந்து சில மதுபாட்டில்கள்லாம் எடுத்ததாகவும் அவர் கொண்டு போனதாகவும் சில நியூஸ் வருது. என்ன மாதிரி விஷயம் சார்? அதாவது ஆதவர்ஜனா எல்லா பொது மேடைகளையும் திமுக திட்டார், வரவேற்கிறேன். என்ன பண்ணுவேன் அதில் மாற்றல. ஏன்னா திமுக யார் திட்டினாலும் அவங்க நம்ம வரவேற்போம். திமுகவுடைய ஆட்சியை வீழ்த்த வேணும்னு எப்படி நாங்கள் நினைக்கிறோமோ அதேமாதிரி அவங்களும் நினைச்சா எங்களுக்கு அது சந்தோஷம், மாற்றல. ஆனால் பொது வழியில் பேசுகிறப்ப, மக்களிடம் போய் பேசுகிறப்ப நாம் என்ன மாதிரி ஒரு பொதுவான வாழ்க்கை வாழ்கிறோம். ஏன்னா ஏற்கனவே விஜயோடைய பர்சனல் வாழ்க்கை சந்தி சிரிக்கிறதுங்க. உங்களுக்கே தெரியும். நீங்கள் பெண்கள் எல்லாம் இன்றைக்கி பெரிய விழாவில் இன்றைக்கி எந்தெந்த பெண்கள் தப்பாக வீடியோ போட்டாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குப்பைக்காரன் ஐயா ஒரு 5 பொண்டாட்டி வச்சுருக்கான், குப்பை பொறுக்கிற 4 பொண்டாட்டி பேசுனதுல நீ மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுது. நான் விஜயை பார்த்த சந்தோஷத்தில் என் வாய் தேடி சொல்லிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. நான் எக்ஸாமுக்கு போகல, என் பிள்ளை நான் எக்ஸாமுக்கு போகல, விஜயை பார்க்க போகிறோம்லாம் ஹெட் மாஸ்டர் கூட நொங்குறாரு உள்ள. உன்னை ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு போயிட்டு என் பேரை கெடுப்பேன்ட்டு. அப்புறம் என் பிள்ளையை ஐசியூவில் சேர்த்துருக்கேன், சாக கிடக்குது. ஆனால் விஜயை பார்க்க வந்துட்டுன்னு சொன்ன புருஷக்காரன் சும்மா வருவானா, ஒரு நிமிஷம் உள்ள வாடிட்டு வச்சு ஹாஸ்பிட்டலே நொங்குறான் அவன். இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுரை கூறுற இடத்துல தான் தன் தலைவர்கள் இருக்கணும். அது விஜய் கிட்ட இல்லை. ஏன்னா இன்னைக்கு பொது வாழ்க்கையை பொறுத்தவரையும் இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரையும் அவர் மிகப்பெரிய ஒரு தோல்வி. அவருடைய இதை பொது வழியில் நம்ம கொண்டு வர தேவையில்லை. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்களோ, அந்த விஜய் இயக்குகிற ஆதவர்ஜனா பணத்தில் தான் விஜய் இயங்குறார். ஆதவர்ஜனா அவர்களோ இல்லை தாவேக்கா சேர்ந்த தொழிலோ ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் எங்கன்னா சொல்லியிருக்காங்களா? சொல்ல சார், ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? ஏன்னா 24/7 அவனுக்கு குடியில் தான் இருக்கானுங்க. ஏன்னா இவனுங்களே குடி இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. அப்போ தானே அவன்கிட்ட போய் சொல்கிறது. நீங்கள் இங்கேருந்து ஃப்ளைட்டு, இங்கேருந்து அதிகபட்சம் நான் டெல்லி போயிருக்கேன். பேசஞ்சரோட ஃப்ளைட்டில் போனால் 3 மணி நேரத்தில் போயிடலாம். தனி ஃப்ளைட்டில் போனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஏன்னா போர்டிங்லாம் டக்குன்னு இறங்கும், டக்குன்னு ஏறிக்கலாம், டக்குன்னு இறங்கிக்கலாம். இந்த 2.5 மணி நேரம் உன்னால் பிடிக்க முடியாமல் கை கால் ஆடுதுன்னா இது என்ன கணக்கு எனக்கு புரியல. அது விஜய்க்கு எடுத்துகிட்டு போனாங்களா, ஆதவர்ஜனா எடுத்துகிட்டு போனாங்களா, கூட நிர்மல்குமார் போய்க்கிறாரு, இன்னொரு 4-5 பேர் போய்க்கிறாங்க. யாருக்கு எடுத்துகிட்டு போனாங்களோ எனக்கு தெரியாது. யார் தான் இருந்தாலும் 2.5 மணி நேரம் உன்னால் பிடிக்க முடியாமல் இருக்க முடியுதா? எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் அதில் அந்த உயர்தர மதுபானங்களுக்கான பாட்டிலை வைத்துக்கூடக்கூடிய பொருளாதார வசதி படைத்தவர்கள். யார்? ஒன்று விஜய், இன்னொன்று ஆதவர்ஜனா. மற்றதெல்லாம் சோத்துக்கு சேர்த்தவங்களுக்கு அவங்களுக்குலாம் இருக்கிறது வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரியும். அவங்ககிட்ட இருக்க வாய்ப்பில்லை. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வச்சுக்கணும். இவங்க 2 பேருக்குமே பொதுவாகவே நம்ம சொல்லிடலாம். ஒரு 2.5 மணி நேரம் ஒன்றால் குடிக்க முடியலையே பாஸ். ஏன் பாஸ்? ஏன் இறங்கணுன்னா ஹோட்டலுக்கு போக போகிற, மல்லாவுக்கு குடிக்க போகிற, மட்டையாக போகிற, காலைல எழுந்துச்சா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு விஜய். நமக்கு சுதந்திரம் வந்துருச்சா? நேற்று தானே இல்லை, நீங்கள் சுதந்திரம் கொடுத்தாட்டீங்க. ஒன்று ஆதரவு. ஆமாம் பாஸ், நேற்று நான் போய் பேசி வாங்கிட்டேன் பாஸ். இவர் ஒன்று அந்த இதில் இவர் குறுக்க சால் ஓட்டுவார். பாஸ் நான் பிரிட்டிஷ் மவுண்ட் பேட்டன்ட்ட பேசி காந்திஜியை வச்சு ஒரு போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் பாஸ். நீங்கள் தான் பாஸ் சுதந்திரம், நான் உங்கள் பேரை போட சொல்லிட்டேன் பாஸ். ஓ, என் பேரை போட சொல்லிங்களா? சரி. புலிகேசி இவனுங்களாம் 63 புலிகேசி இருக்காங்களா, அந்த கேஸுங்க. ஏன் பொது வெளியில் திரு விஜய் அவர்கள் பொது வாகனத்தில் செல்வதற்கும் மக்கள் பிரயாணம் பண்ணுகிற அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் செய்தியாளர்களை கிட்ட சந்திக்கிறதுக்கும் ஏன்
ஏறிங்க பொது வாகனம், ரஜினி முதற்கொண்டு பொது வாகனம் தான் போகிறாங்க. என்னென்னா அவங்க வந்து இந்த சீட்டில் ட்ரிபிள் சீட்டில் இருப்பாங்க, அதில் வந்து இப்போ பிஸ்னஸ் கிளாஸில் இருப்பாங்க. இங்கே நார்மல் கிளாஸில் இருந்தால் 3 சீட்டடு, பிஸ்னஸ் கிளாஸ் தான் 2 சீட்டடு. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் போய் உட்காருங்க, உங்கள் பக்கத்தில் நல்ல கெட்ட நேரமாக என்ன மாதிரி ஆள் போய் வந்துட்டான். ஹலோ விஜய், என்ன சார் இப்படி கப்படி இதே என்ன சரக்கு சார் அடி டொமஸ்டிக்கில் கொடுக்க மாட்டாங்களே சார், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு அதெல்லாம் ஏறுறப்ப அடிச்சிட்டோம். ஆமாம், நீங்கள் யார் வெனிசுலா அதிபரா? நம்மளே கேட்பார், நீங்கள் யார் வெனிசுலா அதிபரா? இல்லை சார் நான் விகே வெங்கடேசன் சார், இங்கே தான் சார் இருக்கேன் அப்படி. ஓ ரைட் ஓகே. அப்போ நான் வெளியில் வரேன், நான் சொல்கிறது சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். விஜய் சார் என்னோட பழனிச்சார் செம்ம கப்புடா, என்ன சார் அடிக்கிறான்னு தெரியல, ஓல்டு பங்கு வச்சுருப்பான் போல இருக்கு, நாத்த குடலை புரட்டுது. என்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், இது வந்து ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அது ஒரு அசிங்கமாக தெரியுனால தான் அவர் அந்த பொது வாகனத்தை பயன்படுத்த மாட்டேன்றார். ஃபர்ஸ்ட் செய்தியாளர்களை சந்திக்கிறது. செய்தியாளர்கள் மைக்கு உங்களுக்கு தெரியல, வாயில் வச்சு உள்ளே வச்சிடறாங்க. இப்போலாம் நீங்கள் வந்து கிட்டெல்லாம் கிடையாது, ரொம்ப பிக்கப் ஆகல கிட்ட வச்சு வாய் என்னால் பார்த்துருக்கு, இப்படி இருக்குது வாய் கிட்ட. சார் பிக்கப் ஆகல சார், பிக்கப் ஆகல. ஐயோ என்னையா அவனுங்க கிட்ட போகிறப்ப கிட்ட வரார், நீங்கள் இப்படி இருக்கீங்க, இங்கே இருக்கீங்க, இங்கேருந்து நீங்கள் பேசுகிறப்ப என்னால் அந்த வாசனையை நுகர முடியும். ஒரு செய்தியாளர்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவான், மாப்பிள்ளை சரக்கு போட்டு வந்துட்டான்டா அவன் அப்படின்னு பக்கத்தில் சொல்லுவான். டக்கு 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 டக்குன்னு போனோடனே புல்லட்டினில் அந்த முக்கியமான செய்தியோட விஜய் மது குறித்து இருந்ததாக அறியப்படுகிறது சொல்லப்படுது, பிட்டையும் சேர்த்து போடுவான், பிரிண்ட் மீடியா போடுவான். செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதிக வாடை வந்ததாக சொல்லப்படுகிறது, நம்மளுடைய செய்தியாளர்கள் அந்த வாடையை நுகர்ந்து மயக்க மலைகளில் சென்றதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு போடுவான். அப்போ தன்னுடைய வீக்னஸ் வெளியில் தெரியக்கூடாது. ரெண்டாவது, செய்தியாளர்கிட்ட போய் இப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி மானாமதுரில் வந்து ஆகாஷ்னு ஒருத்தர் வந்து ஓடி போகிறப்ப அவங்க போலீஸ் வந்து விரட்டி பிடிச்சி அவங்க கால் உடஞ்சி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறப்ப அவர் இறந்துட்டார். நீதிபதிட்ட அவர் வந்து இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, போலீஸ் என்ன வந்து லாக்அப் இது பண்ணிட்டான்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. விளாத்திக்குளத்தில் இயற்கை விபத்தை கிளக்கி போன ஒரு பெண் வந்து அலங்கோலமாக கொல்லப்பட்டிருக்காங்க, இனி வரைக்கும் கண்டுபிடிக்கல. யார் ஆகாஷ், ஹூஇஸ் ஆகாஷ் மாதிரி இவர். நீங்கள் செய்தியாளர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா பிரிண்ட் மீடியா படிக்கிற பழக்கம் அவருக்கு எதுவுமே கிடையாது, ஸ்கிரிப்டை மட்டும் தான் படிப்பார். விளாத்திக்குளம் எங்கே இருக்குன்னு கேட்பார். அப்போ செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு எதற்குமே பதிலளிக்கக்கூடிய சமயோக புத்தி அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. இதை நீ வெளியில் காட்ட முடியுமா? நான் லீடர் ஆகிட்டேன், அப்போ நம்மளோட மைனஸை காட்ட முடியாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் செய்தியாளர்களை அவர் தவிர்க்கிறார். இன்கேஸ் அவர் எல்லா டைமும் குடிக்கிறாரா குடிக்க மாட்டாரான்னு சொல்ல விரும்பல, அவர் தவிர்ப்பதற்கான நான் நினைக்கிற காரணங்கள் இது. ரஜினிகாந்தோட நீ சூப்பர் ஸ்டாரா, நீங்களே சொல்லிட்டீங்க காக்கான ரஜினி கழுகு, அவரே மக்களோட மக்களாக நடந்து போகிறாங்க. இப்போ அப்படி தானங்க போகிறாரு, தனி ஃப்ளைட்டில் போகிறாரு டெல்லிக்கு, மக்களோட மக்களாக பேசஞ்சர் ஃப்ளைட்டில் தான் போகிறார். எங்கே ஷூட்டிங் நடந்தாலும் ஹைதராபாத்னாலும் பேசஞ்சர் ஃப்ளைட்டு தானே போகிறாரு. அங்கே போய் யாருனா கேட்டு செல்ஃபி எடுக்க சொன்னால் கூட எடுத்துக்கிறாரு. நீங்கள் ஏன் தனி ஃப்ளைட்டில் போகிறீங்க? அதுவும் அவர் காசில் போல, ஆதவர்ஜுனா இருக்க வரையும் உரின்னு உரிப்பாங்க. நல்லா கேளுங்க, ஆதவர்ஜுனா வந்து தாவேக்காக்கு வந்த பின்பு ஒரு தாவேக்கா, ஆதவர்ஜுனா வரத்துக்கு முன்னாடி இருக்க தாவேக்கா வேறு. ஆதவர்ஜுனா தாவேக்கா வர்றதுக்கு முன்னாடி இவர் நார்மல் ஃப்ளைட்டு, நார்மல் பஸ்ஸு, நார்மலாக தான் போயிட்டு இருந்தார். நீங்கள் செக் பண்ணுங்கள், எங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா விஜய் வந்து தனி ஃப்ளைட்டில் ஷூட்டிங் போனார்? எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்மல் தானே போயிருந்தீங்க. இவர் வந்தோடனே இவர் வந்து பேர் வாங்கின இவர் பில்டப், தலைவா தலைவா நீங்கள் வந்து பெரிய லீடர் தலைவா, நீங்கள் பப்ளிக் போனால் அசிங்கம் தலைவா, நீங்கள் தனியாக தான் தலைவா போடணும், நீங்கள் என்ன நினச்சிக்க தலைவா, நீங்கள் என்ன தலைவர் வச்சுருக்கீங்க, நான் செலவு பண்ணுற தலைவா. ஆஹா, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், வாய் தான் சற்று நீளம், பரவாயில்ல பேசிட்டு போட்டோம் வா அப்படின்ட்டு அவன் கொடுக்குற காசில் இன்றைக்கி தனி ஃப்ளைட்டில் அப்படி இருக்கிறார். விஜயோட காசு செலவு பண்ண வேணாம், டெல்லிக்கு இங்கேருந்து பஸ் இருக்கா, நான் பஸ்லேயே போகிறேன், இல்லை எதுனா ஒரு அவுரா எக்ஸ்பிரஸில் ஏற்றி விடுங்க, நான் கொல்கத்தா போய்ட்டு அங்கேருந்து அப்படியே போகிறேன், இல்லை சென்னை எக்ஸ்பிரஸ் எதுனா இருக்குன்னா அப்படி போகிறேன். இங்கேருந்து ஃப்ளைட்லலாம் தனி ஃப்ளைட்னா 4 லட்ச ரூபா, ஒரு நாளைக்கு நீங்கள் போய்ட்டு வரணும்னா 50 லட்ச ரூபா செலவாகும். நான் 10 லட்ச ரூபா போகிறதுக்கு அங்கே வாடகை, பைலட் செலவு, லொட்டு லோஸுக்கு ரெண்ட்டுக்கிட்டலாம் சேர்த்துனா போயிட்டு வரணும்னா 1 கோடி ரூபா வைக்கணும் நீங்கள் டெல்லிக்கு, அவ்வளோ வைக்கணும். அது ஆதவர்ஜுனா மாட்டிக்கிட்டாரு, செலவு பண்ணுறாரு, நல்லா போகிறான். அதுக்கு முன்னாடி வெங்காய வண்டியில் தான் போவார், உருளைக்கிழங்கு லாரி வச்சா ஊட்டியில். அப்படிதாங்க தொட்டப்பட்ட ரோட்டுல முட்டை பரோட்டான்லாம் பாடு பாடுறப்ப எஸ்எஸ்சின்னா சொல்லியிருப்பாரு, பெரிய ஹீரோ உருளைக்கிழங்கு லாரியில் வந்து சேர்றான், நாங்கள் ப்ரொடக்ஷன் வண்டியில் போகிறோம், அப்போ நான் ஹீரோ அதெல்லாம் என்ன பார்த்துக்கலாம், ஒன்றால் 2 வீட்டை விற்றுட்டேன், 3ஆவது வீட்டை கொண்டாலும் விற்க போகிறோம், ஒழுங்காக வந்து சேருன்ட்டு அன்றைக்கி அவர் ஃப்ளைட்டில் பிறந்தார். தனி ஹெலிகாப்டரில் போனாரா ஊட்டிக்கு, உருளைக்கிழங்கு லாரியில் தானே போனேன். அப்போ அதே தான், இன்றைக்கு தன்னுடைய பலகீனங்கள் வெளியில் தெரிஞ்சு விடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பொது வழியில் பேசுகிறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க, பொது வழியில் பிரயாணம் பண்ணவும் மறுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்,
2 விஷயங்களும் அவங்க பொதுவெளியில் சொல்லணும். இப்போ லாட்ரி சீட்டு தடை இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தடை நீடிக்கப்படும் சொல்லணும். 2வது பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் சொல்லணும். பூரண கல் கூட விற்கக்கூடாது சொல்லணும். சொல்லவே மாட்டானுங்க. ஏன் தெரியுமா? இவங்க கட்சியை கூடுற விசிலடிச்சாங்குச்சியில் பாதி பேர் சரக்கு அடிச்சுட்டு தான் வரான். அவனை நம்பி தான் இவனுக்கு ஓட்டிலே நிற்கிறானுங்க. இவனுங்க பூர்ண மதுவிலக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, என்னது பூர்ண மதுவிலக்கா, ஓட்டு போடாத, இங்கிட்டு போயிடலாம் வந்துட்டு இங்கிட்டு தாவிடுவானுங்க. அது வந்து ஒரு டேஞ்சரான விஷயம். அது எல்லாரும் டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நீ பிஜேபி டேரா அடிக்கிறோம், நம்ம குஜராத் மாடலாக எடுத்திருக்கோம், பீகார் மாநிலம் எடுத்திருக்கோம், மேகாலயா மாடலாக எடுத்து நம்ம டேரா அடிச்சு கல் இருப்பதற்கான அனுமதி கொடுக்குறோம். பிஜேபி சொல்றது நம்ம கொடுக்குறோம். மற்ற கட்சிகள் அது கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா பாதி பேர் அதில் ஓட்டு போயிடும்ன்ற பயம். அப்போ பொதுவெளியில் நீங்கள் வந்து ஒரு 2.5 மணி நேரம் கூட உங்களால் குடிக்க முடியாமல் உங்களால் வந்து முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி எங்களெல்லாம் காப்பாற்ற போறீங்கன்றது அந்த கர்த்தருக்கு தான் வெளிச்சம். சரி, அதேமாதிரி இப்போ திமுக கூட்டணியில் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் டேட்டும் அறிவிச்சாச்சு. ஸோ இப்போ யார் வின் பண்ணுற மாதிரி? இப்போ எல்லா போல்ஸுமே சொல்லுது அதிமுக கூட்டணி வந்து அதிகமாக சீட்டு வரும் அப்படின்ற மாதிரி. எந்த அடிப்படையில் அப்படிலாம் இல்லை, திமுக இப்போ என்ன நினச்சிருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து 2 ஸ்ட்ராட்டஜியில் அவங்க தப்பு பண்ணுறாங்க. எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டா நம்ம வின் பண்ணிடலாம். எல்லா மதத்துக்காரனும் எல்லா ஜாதிக்காரனும் எவனா வந்து அண்ணாரி வேலைக்கு வழியாக போயிட்டு வெள்ளை வெட்டி, இப்போ 4ஆம் வெள்ளை வெட்டி வேலை சீட்டு போயிட்டு லெட்டர் போட போனால் என்ன இழுத்துக்கிறான். சார் என்கிட்ட கட்சியில் சார் நீ ஆரம்பிங்க சார், ஒரு சீட்டு தரோம் சார், வேணாம் சார், நான் வேற ஒரு கட்சி சார், நீங்கள் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டீங்க, கருப்பு பேண்ட்டு கருப்புக்கு வெள்ளை சட்டை போட்டால் உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சு ஜூஸ் கொடுத்து கட்சியில் சேர்க்கணும்னு மாண்புக்கு முதலமைச்சர் ஆர்டர் கொடுத்துருக்காரு சார். நீங்கள் ஏதோ ஒரு பேர் சொல்லுங்கள் சார், நானே லெட்டர் பேரில் அடிச்சு பிரிண்ட் எடுத்துறேன், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போங்க சார், நம்ம ஆள் ஒருத்தர் ரெடியாக இருக்கார் சார் பூச்சி முருகன், அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுத்துருவார் சார் அப்படி. அந்த மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா ஆட்களையும் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டா நம்ம வென்றெடுக்கிறான்னு ஒரு தப்பான கணக்கு போடுறாங்க. மக்கள் மனதில் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள். மக்கள்கிட்ட வந்து உங்கள் மேலே வெறுப்பு வந்துருச்சுன்னா சேம் இதுதான், மகாபாரத கதை தான். பெரிய படைபலம், பெரிய படை, பெருங்கொண்ட அரசர்கள், கர்ணன் முதற்கொண்டு மகாபாரதத்தில் ஆப்பனன்ட்டு துரியோதன்ட்டு இருந்தாங்களே, ஒத்தாளு கண்ணன் பண்ணானா இல்லையா? ஒரே ஒரு கண்ணன் ஒத்துமொத்த மகாபாரத போகிறத மாற்றி அமைச்சாரா இல்லையா? அது நடந்ததில்லை. அது என்னன்னா, அந்த இடத்துல எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும், ஆனால் மக்கள் மனதில் இடம் இருக்காது. இங்கே எண்ணிக்கையில் ஒரு ஆளாக இருந்தால் மக்கள் மனதில் இடம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய கூட்டு சேர்ந்து, எவ்வளோ லெட்டர்பட கட்சியும், எவ்வளோ ஜாதி சங்கங்களையும் நீங்கள் சேர்த்துட்டீங்களும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, ஆனால் இருக்கிறது எல்லாமே மதம். கிறிஸ்தவ சபைக்கு இனிகோ இதயராஜுக்கு ஒரு சீட், ஆனால் நாங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. எஸ்டிபி கட்சிக்கு ஒரு சீட், முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு சீட், மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு சீட், மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஒரு சீட். ஆனால் நாங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்ட இடம். மானம் கட்டவன பேரை மாத்திரா, பேருக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சே சோறு வச்சேன்னு சொல்லுவார் மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி எதுனா நடந்துக்கிறியா? கிறிஸ்தவர்கள் உள்ள கொண்டு வந்து கிறிஸ்தவ இதயராஜ் கிறிஸ்தவ சபைக்கு ஒரு சீட்டு கொடுக்குற. நீங்க ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? எல்லா மதத்தையும் உள்ளடக்கி ஒரு கூட்டணி. அப்படி என்ன பண்ணும்? மதமுள்ள ஜனநாயக கூட்டணின்னு வைக்கணும். மதச்சார்பற்றனா என்னது? மதச்சார்பற்றனா எங்களுக்கு மதம் இல்லை அப்படி தானே. அப்போ மதத்தின் பேர் தானே கட்சியே வச்சிருக்க. முஸ்லீம் லீக்ன்றது என்ன கட்சி சொல்லுங்க, நீங்க உங்களே சொல்லுங்க. முஸ்லீம் லீக் என்ன கட்சி? இப்போ நீங்கள் மனிதநேய மக்கள் கட்சி, அதை கூட வந்து ஒரு பொதுவான பேராக நீங்கள் எடுத்துகிட்டு கடந்து போயிடலாம். கொங்கு மக்கள் ஈஸ்வரன் கட்சி, ரைட், அது கூட ஒரு பொதுவான பேர். தமிழர் வாழ்வுரிமை கட்சி ஒரு பொதுவான பேர்லாம். முஸ்லீம் லீக்னு டேரா இருக்கேங்க, நேரடியாக இருக்கேங்க. அது நீங்கள் எப்படி நீங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இஸ்லாமிய சகோதரர்களால் பேர் வைக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கப்போ எப்படி அந்த பேர் வைக்க முடியும்? எவ்வளோ முரண்பாடு உச்சம் பாருங்க. ஏன்னா ஒரு நாராயணன் இழுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து நம்ம வேல்முருகன், இப்போ வேல்முருகன் இன்னைக்கு பெல்ட் அடிக்கிறேன்னு இருக்காரு. நான் கேட்ட சீட்டுகளை நான் பெல்ட் அடிச்சிருவேன். திருமாவளவன் பெல்ட் அடிக்க போகிறார். இன்னும் நீங்கள் தோற்று போன காங்கிரஸ், செத்து போன காங்கிரஸ் 25லேருந்து 21 ஒரு ராஜ்யசபா, நாங்கள் வந்து அதே 6ல் இருக்கணுமா? 10 கொடு தம்பி, 10 இல்லை, அப்போ போனால் தாவேக போகிறேன். கம்யூனிஸ்ட் 2 பேருமே சொல்லிட்டாங்க எங்களுக்கு திருப்தி இல்லை. சரியில்லைங்க, நேரடியாக சொல்லிட்டாங்க. மாண்புமிகு முதலமைச்சரே எங்களுக்கு சரியில்லை, நாங்கள் போகிறோம் அப்படின்னு. இல்லை போகாதீங்க, எதுனா அட்ஜஸ்ட், சரி கொஞ்சம் அதிகமாக, சரி அது வேணால் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் போவது வாய்ப்பு இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்ட் அந்த சைடு தாவேக்கா போனாங்கன்னா அங்கேயும் போய் உண்டியல் தான் கொடுக்கணும். அவன் 5 பைசா கொடுக்க மாட்டான். அவன் ஆதவ வச்சுனா ஃப்ளைட்டில் பற்றி நிற்கிறான். அவன் பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை பிடுக்குமா அனுமாரும் வந்துட்டான் அவன் படத்தில். ஸோ தாவேக்கா கம்யூனிஸ்ட் போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கிற டப்பு அங்கே கிடைக்காது. இங்கே வந்து கம்மியாக வாங்கி டப்பை எக்ஸ்ட்ரா வாங்கிப்பாங்க, அதில் மாற்று இல்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கி திருமாவளவனுக்கு அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, 10 வேணும்னு சொல்கிறாரு அவர். ஆனால் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. இவங்க பேசி 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 தேர்தல் தேதியாக அறிவிச்சிட்டாங்க. 23 தானே தேர்தல், அடுத்த மாதம் 23 தானே தேர்தல். உங்களுக்கு 23 இன்னைக்கு கரெக்டாக 39 நாள் இருக்குது.
39 நாளுக்குள்ளே இவங்க கூட்டணி சேரணும், சீட்டை பிரிக்கணும், தொகுதி பிரிக்கணும். அப்பா எனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வலுவாக இருக்கிறது. 2 பிராந்திய கட்சிகள், 2 பெரிய கட்சிகள், ஒன்று தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, ஒன்று அஇஅதிமுக. மற்றதெல்லாம் நம்மளுடைய பேச்சை கேட்குற நம்ம எப்படியாவது திமுக ஆட்சியை வீழ்த்தணுன்ற எண்ணம் கொண்ட கட்சிகள் இருக்கிறதுனால ஷீட் ஷேரிங்கில் எந்த பிரச்சனையும் வராமல் ஆட்டோமேட்டிக்காக போகுது ஃபோர்ஸு. இந்த எதிர்ப்பலையே மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வரும். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். தஞ்சாவூரில் யாரோ ஒருத்தர் 2 கோடி ரூபாய் திமுகவினர் வந்து ஏதோ ஊழல் பண்ணதா ஒரு நியூஸ் வருது, என்ன சார் அது? தஞ்சாவூரில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மேயர் வந்து நம்ம பெரிய ஒரு இந்திராணி பெரிய விஷயம் பண்ணாங்க. மதுரை வந்து எடப்பாடி அவர் ஆட்சி காலத்தில் தூய்மை பட்டியலில் வந்து மதுரை நம்பர் 1 இருந்துச்சு. இன்னைக்கு தூய்மை பட்டியலில் மதுரை நம்பர் 40 போயிடுச்சு, டாப் தூக்கும் போயிடுச்சு. அப்போனா எந்த மாதிரி அங்கே இப்போ பேரூராட்சியும் உள்ளாட்சிகளும் தூய்மை பணிகள் நடப்படுகிறது அப்படின்றது ஒரு உதாரணம். காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மேயருக்கும் மேயருடைய கணவருக்கும் துணை மேயருக்கும் எம்எல்ஏ மூர்த்தி அவர்களுக்கும் எம்எல்ஏ பிடி பழனிராஜனுக்கும் இவர்களுக்கெல்லாம் மியூச்சுவலான ஒரு சண்டை. யார் அதிகமாக லஞ்சம் வாங்குறது போட்டி. மோடிஜி சொன்னார்ல, போட்டி வைக்கிறாங்க திமுகவில் எல்லா அமைச்சர்களும் யார் நல்லது செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கன்ற போட்டி இருக்கும். தமிழ்நாட்டில் தான் பார்க்குறேன், நான் அதிகமாக லஞ்சம் வாங்கிட்டேன். ஹூஸ் த ஃபர்ஸ்ட்? நான் தான் சார். ஏவாவேலு துரைமுருகன் நான் தான் சார் பொதுப்பணி அமைச்சர். எவ்வளோ கோடி? 1500 கோடி, 888 கோடி, 1050 கோடி, அப்புறம் ஒரு 1000 கோடி, 2800 கேஸ் வாங்கியிருக்கேன் மேல்முறையீடு. ஃபஸ்ட்டு நேரு சொல்லுவாரா இல்லையா? அவர் வந்து நான் செந்தில் பாலாஜி, டே சின்ன பசங்கடா நீங்களா, நாங்களோட ஆல்ரெடி கிங்குடா, நான் ஆல்ரெடி கேஸ் வாங்கி திருப்பி கொடுத்தேன் தெரியுமா, உன்னால் முடியுமா? அதை பஸ்ஸு கண்டக்டரு டிரைவர் வேலைக்கெலாம் வாங்கினேன், இல்லை ஆட்சி மறிச்சு என்னால் வேலை கொடுக்க முடியல, இந்தா வேலையை திருப்பி கொடுத்துட்டேன். நீதிபதி சொல்கிறான், ஐயா லஞ்சம் வாங்கினது உண்மை, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் வாங்கிட்டேன், ஆனால் வந்து தொல்லை பண்ணுறானு, நான் திருப்பி கொடுத்துட்டேன், என்ன விடுதலை பண்ணுறது, போ விடுதலை. அவர் விடுதலை பண்ணுறாரு, இப்போ மேல்முறையில் இருக்கிறார். அப்போ என்ன மாதிரி ஏவா வேலையும் துரைமுருகனையும் பார்த்து செந்தில் பாலாம் சொல்லுவார், உனக்கு மேலே சீனியர் நான் இருக்கிறேன்டா, என்னமோ வந்து நீ தான் அதிகமாக வாங்கினன்ற, நீ என்னமோ நான் தான் குடிநீர் வழங்கல் அதிகமாக வாங்கினன்ற, உனக்கெல்லாம் டாப்பு, நான் மது விலக்கு அமைச்சர்றா அப்படின்னு போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் பணத்தை சூறையாடி லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் தான் போட்டி. அந்த வரிசையில் மதுரையை கட்டி குட்டிச்சவராக்கி லஞ்சம் வாங்கி இன்னைக்கு மேயர் இல்லாத மதுரையாக இருக்கிறது. அங்கே எந்த அரசாங்க பணிகளும் ஒழுங்காக நடக்கப்பெறல. மெட்ரோ திட்டம் வருவதற்கான அந்த வரவு திட்டத்தை கூட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை மதுரையில் நிலவுகிறது. அதை தொடர்ந்து இப்போ பேராவூரணிக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எல்லாம் திமுக தானே. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, டே ஆட்சி முடிய போய் நீ எவ்வளோ தம்பி 200 கோடி தான் சம்பாரிச்சு, 400 கோடி, நீ 500 கோடி, 2000, 3000, 4000, 5000, 6000. ஸ்டாலின் சார்கிட்ட போகும்போது பிம்பிலிக்கு பிலாப்பி ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஆட்சி முடிய போகுதுன்ற பயம் வந்தோடனே கொள்ளை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி பேராவூரணியில் இன்றைக்கு அவங்களே தான் இதை நம்மலாம் போய் கண்டுபிடிக்கல. அவங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, நீங்கள் போய் ஒரு தடவை லஞ்சம் வாங்குறீங்க, முறைகேடான பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா கூட வராமல் பல உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு 10 கோடி சம்பாதிச்சு என்ன பண்ணணும், டே இந்த கூட வந்து ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தா அவங்களாம் மாட்டிக்க மாட்டானுங்க. மொத்தமாக 10 கோடி எடுத்து போய் வீட்டில் பதுக்கணுன்னா பதுக்குறியாட்டு அவளே தான் போட்டு கொடுக்குறான். ஐயா இதை பாருங்க ஐயா, இந்த ஆள் ஐயா இங்கே போனா ஐயா, இவ்வளோ வாங்கினாயா, இது வரைக்கும் வீடியோ காட்சி, இவ்வளோ வரைக்கும் டாக்குமெண்ட் அவனே தான் கொடுக்குறான். உனக்கு எதிரி வந்து வெளியில இல்லையா, உன்னை சுற்றி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் பேராவூரில் நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களும் அவங்க கணவரும் இணைந்து, அவர் திமுக பிரமுகர், அவங்க கவுன்சிலரு, ஊராட்சி மன்ற கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து டெண்டர் விட்டதில் 2 கோடி ரூபாய் முறைகேடு கொண்டிருக்கான்னு இன்றைக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. இதெல்லாம் திமுக அசால்ட் பண்ணிட்டு போவாங்க. 2 கோடி 1 கோடிலாம் பெரிய விஷயம். அவங்கள அவர் மாண்பு முதலமைச்சர் திட்டுவார், என்னையா நீ லஞ்சம் வாங்குற, 2 கோடி 3 கோடி. நல்லா நம்ம நேரு பாரியா, நம்ம ஏவா வேலை பாரியா, நம்ம திண்டுக்கல் பெரியசாமியை பாரியா, நம்ம ஆளுங்களை எல்லாம் எவ்வளோ பெரிய கிங்காக இருக்கானுங்க. நீ நம்ம செந்தில் பாலாஜி பாரியா, எல்லாத்துக்கும் குருநாதர் அவர் பாரியா, சும்மா 1000 2 கோடி 1 கோடின்னு அசிங்கம். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கே அவனை சொல்கிறதுக்கு போயா அப்படின்னு மாண்பு முதலமைச்சர் திட்டுற அளவுக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஆட்சி முடிந்து விட்டது, முடிய போதில்லை, முடிஞ்சிருச்சு. என்னையிலேருந்து இங்கே காபந்து அரசாங்கம் தான். எந்த மாண்புமிகு முதலமைச்சருக்குலாம் எந்த அதிகாரம் கிடையாது. யாருக்கும் எந்த அரசு அதிகாரிகளுக்கு மட்டும்தான், அரசு அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அது அதிகாரம். அப்போ இவர்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை வளப்படுத்த வேண்டும், தமிழ் மக்கள் வாழ வேண்டும், தமிழ் குடிகள் என்றாவது ஒரு நாள் நல்ல நிலைக்கு அடைய வேண்டும்ன்ற எந்த ஒரு போட்டியும் அதிகாரம் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு நல் சேவை செய்கின்ற அந்த எண்ணம் இவர்கிட்ட கிடையாது. அதிகமாக எப்படி பணம் சம்பாதிக்க வேண்டும், அடுத்த எலெக்ஷனுக்கு எப்படி டெண்டர் எடுத்து பணம் சம்பாதிக்க வேண்டும், லஞ்சத்திலும்
மக்கள் மனதிலுடைய மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில் தான் இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள், மேயர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வேலை செய்கிறார்கள். இது மக்களுக்கு பட்ட பரிவர்த்தனமாக வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. அற்புதமான கருத்துக்களை இளையபெருமாள் பந்திற்கு மிக்க நன்றி சார். நன்றி.